பிரான்சில் நீதிமன்றத்தால் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட 48 வயதுடைய அல்ஜீரிய நாட்டவர் ஒருவர் அல்ஜீரியா செல்லும் விமானத்தில் ஏற 3 முறை தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் ஆவணங்களற்ற மற்றும் குற்றப்பின்னணி கொண்ட வெளிநாட்டினரை நாடு கடத்துவதில் பிரெஞ்சு அதிகாரிகள் சந்திக்கும் நிர்வாக மற்றும் நடைமுறை சிக்கல்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. சமீப காலமாக குற்றங்களில் ஈடுபடும் வெளிநாட்டினரை உடனடியாக நாடு கடத்தப் போவதாக பிரெஞ்சு அரசு பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. எனினும் இத்தகைய உத்தரவுகளை செயல்படுத்துவதில் சட்ட ரீதியாகவும் மனித உரிமை ரீதியாகவும் பல்வேறு முட்டுக்கட்டைகள் நீடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுவாக விமான நிலையத்திற்கு மாற்றப்படும் போதோ அல்லது விமானத்தில் ஏறும் போதோ குற்றவாளிகள் உடல் ரீதியாகவோ அல்லது வார்த்தை ரீதியாகவோ கடுமையான எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர். சில நேரங்களில் மற்ற பயணிகளின் பாதுகாப்பை கருதி விமானத்தின் கேப்டன்களும் அத்தகைய வன்முறை பயணிகளை ஏற்ற மறுத்துவிடுகின்றனர். பிரெஞ்சு சட்டத்தின்படி நாடு கடத்தல் உத்தரவை எதிர்ப்பதும் அல்லது அதற்கு முட்டுக்கட்டை போடுவதும் கடுமையான குற்றவியல் குற்றமாகும். எனினும் குற்றவாளிகள் தொடர்ந்து பிடிவாதம் காட்டும் போது அதிகாரிகளால் அவர்களை உடனடியாக நாடு கடத்த முடியாமல் தற்காலிக முடக்கம் ஏற்படுகின்றது. பிரான்சில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டாலும் அதில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே நிறைவேற்றப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரக அனுமதி கிடைக்காமை, அடையாள சிக்கல்கள் மற்றும் அல்ஜீரியா போன்ற நாடுகளுடனான சுமூகமற்ற ராஜதந்திர உறவுகள் ஆகியவையே இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன.